வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிற? லக்னமும் ராசியும் ஒன்னாவே வரது கொஞ்சம் பவர்ஃபுல் தானே? பவர்ஃபுல்லா? இது ஒரு எரிமலை காம்பினேஷன்னு சொல்லலாம். லக்னத்துக்கும் ராசிக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் தான். இதனால இவங்க கிட்ட ஒரு அசாத்தியமான காந்த சக்தியும் பயம் இல்லாத நெஞ்சமும் இருக்கும். இவங்க ஒரு இடத்துக்கு வந்தாலே அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஆமா, இவங்க கண்ணை பார்த்தாலே ஒரு பயம் வரும்னு சொல்வாங்களே, அது நிஜமா? ஆமாப்பா, இவங்க கண்ணு ரொம்ப தீட்சணியமா இருக்கும். ஒருத்தரை ஒரு நிமிஷம் பார்த்தாலே அவங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு இவங்க கணிச்சிடுவாங்க. இவங்க கிட்ட எதுவும் மறைக்க முடியாது. அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு ரகசிய உலகமே எப்பவும் இருக்கும். வெளியே பார்க்க அமைதியா இருந்தாலும் இவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பிளான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இவங்க கிட்ட ஒரு பயங்கரமான குணம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாராவது தப்பு பண்ணா விடமாட்டாங்க போலயே. ஆமா, இவங்களுக்கு துரோகம் பண்ணா அம்புட்டு தான். அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கவே மாட்டாங்க. காலம் கணியிற வரைக்கும் காத்திருந்து தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. அதே சமயம் இவங்க ரொம்ப நேர்மையானவங்க. யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஃபேமிலி லைஃப்ல இவங்க எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துவாங்களோ? இவங்க குடும்பத்தை ஒரு கோட்டை மாதிரி பாதுகாப்பாங்க. தான் ஒரு தலைவன்கிற எண்ணம் இவங்க ரத்தத்திலேயே இருக்கும். எல்லாரும் இவங்க பேச்சை கேட்டு நடக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி தான், ஆனா குடும்பத்துக்காக தன்னையே வறுத்துக்கிட்டு உழைப்பாங்க. முக்கியமா பூர்வீக சொத்துக்களை காப்பாத்துறதுல இவங்க ரொம்ப குறியா இருப்பாங்க. பிசினஸ் இல்லனா வேலையில இவங்க எப்படி? இவங்க கிட்ட ஒரு ராஜதந்திரம் இருக்கும்னு சொல்வாங்களே. சந்தேகமே இல்லை, இவங்க ஒரு பெரிய மாஸ்டர் மைண்ட். ரியல் எஸ்டேட், மெடிக்கல் இல்லனா இந்த துப்பறியும் துறை, போலீஸ், ஆர்மி மாதிரி ஃபீல்டில் இவங்க தான் கிங்கு. இவங்க அடுத்த ஸ்டெப் என்ன எடுப்பாங்கன்னு போட்டியாளர்களால் யூகிக்கவே முடியாது. தனியாக பிஸ்னஸ் பண்ணால் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஏன்னா இவங்க ஸ்பீடுக்கு மற்றவங்க ஈடு கொடுக்க முடியாது. பண விஷயத்துல இவங்க எப்படி செலவு பண்ணுவாங்களா? இவங்க வீண் செலவு பண்ணவே மாட்டாங்கப்பா. ஆனால் அதே சமயம் இவங்க கையில் எப்பவும் ஒரு சீக்ரெட் அமௌண்ட் இருக்கும். யாருக்கும் தெரியாமல் சொத்து சேர்த்து வைக்கிறதுல இவங்க கில்லாடி. ஆனால் தகுதியானவங்க வந்து கேட்டால் உதவி செய்ய தயங்க மாட்டாங்க. இவங்க உழைப்பை நம்புறவங்க. அதனால இவங்களுக்கு பண கஷ்டம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஆரோக்கியத்துல எதுவும் ஸ்பெஷலா கவனிக்கணுமா? இவங்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம் ஜாஸ்திங்கிறதால உடம்பு சூடு ரொம்ப இருக்கும். இதனால ரத்த அழுத்தம், கண்ணில் எரிச்சல் வரலாம். அப்புறம் வண்டி ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனசை ரிலாக்ஸாக வச்சுக்க தியானம் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இவங்க குழந்தைங்களை எப்படிப்பட்ட பேரண்டா இருப்பாங்க? தன் குழந்தைங்கள ஒரு வாரியர் மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா அம்மாவா இருப்பாங்க. தான் பிள்ளைகள் ஒழுக்கத்துல கௌரவத்துல பெஸ்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சுட்டு போவாங்க. டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமா? இவங்களுக்கு மர்மமான இடங்கள், அடர்ந்த காடு, மலை பிரதேசங்களுக்கு போறதுனா ரொம்ப இஷ்டம். ஜாலியா போறத விட ஒரு அட்வென்ச்சர் மாதிரி டிராவல் பண்ண விரும்புவாங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறதால ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில்களுக்கு போகவும் விரும்புவாங்க.
அப்போ மொத்தத்துல இவங்க ஒரு அடங்காத சிங்கக்குட்டின்னு சொல்லு. சரியா சொன்ன. அந்த முன்கோபத்தையும் மத்தவங்கள பழி வாங்குற குணத்தையும் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்க வாழ்க்கை ஒரு பெரிய வெற்றி காவியமா இருக்கும். இவங்க ஒரு நிஜமான போராடி. தெய்வ பலம் இவங்களுக்கு எப்பவும் ஒரு கவசமா கூடவே இருக்கும். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.